கத்திரிக்காய் புளிக்கூட்டு செய்ய எண்ணெயை கத்திரிக்காய் மேலே நல்லா தடவி இப்படி அடுப்பில் வச்சு அழகாக சுட்டு எடுத்துக்கணும். நல்லா திருப்பி திருப்பி வைக்கணும். இந்த காம்பை பிடிச்சிக்கிட்டு கையை சுடாமல் இப்படி திருப்பி திருப்பி எடுத்து வச்சிங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் வெந்துடும். இப்படி சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு 2 கத்திரிக்காயும் நல்லா சுட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்தது இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக துளி ஒட்டிகிட்டு இருக்கும். எல்லாத்தையும் சுத்தமாக தொளிச்சு எடுத்து வச்சுட்டு 2யுமே பியூராக எடுத்து வச்சுட்டோன்னா அடுத்தது கரைச்சி ரெடி பண்ணணும். ஒன்றா 2யுமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தோலையெல்லாம் இது மாதிரி வந்துடும். கத்திரிக்காயை நல்லா சுட்டு எடுத்து தொளிச்சு வச்சாச்சு. அது தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவணும். அந்த தட்டை தீச்சு கழுவுறாங்க அத்தை. அது சுத்தமாக பைப்பில் பிடிச்சி கழுவுவாங்க. இது எனக்காக இங்கே வச்சு கழுவுறாங்க. சுத்தமாக கழுவி எடுத்து வைக்கணும். புளியை ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு எடுத்து கரைச்சி எடுத்துட்டு இந்த சுட்ட கத்திரிக்காயும் அதில் போட்டு நல்லா கரைன்னு கரைச்சிட்ருக்காங்க அத்தை. ஏழை இருக்கிற அத்தனையும் அதில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக கரைன்னு கரைக்கிறாங்க. கரைச்சி அதில் சின்ன சின்னதாக நாரெல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த கத்திரிக்காயில் முத்துன கத்திரிக்காய் இல்லையா, அதனால் நாரெல்லாம் வருது. அதை எடுத்து தனியாக எடுத்து அக்கட்டை வச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் கரைச்சி இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் குழம்பு செய்வாங்க. இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு உண்டான பொருட்களை பார்ப்போம். சின்ன வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது தேவையான வரமிளகா கிள்ளி வச்சுருக்கிறோம். அடுத்தது புளி, கத்திரிக்காயும் கரைச்சி வச்ச கடைசல் இதை எடுத்து கரெக்டாக ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இனி போய் தாளிக்கிற வேலையை கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி நல்லா சூடேறணும். அதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். வெந்தயம், உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், இது 2 நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிட்டுன்னு வரமிளகாய் கருவேப்பிலையும் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்க. முதல்ல அந்த வரமிளகாயோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா 4 ஓட்டிட்டு பெருங்காயத்தூள் அந்த எண்ணெய்க்குள்ளேயே போடுவாங்க. அப்போ அந்த பெருங்காயத்தூள் பொரிச்சிட்டு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா பொரிஞ்ச பிற்பாடு சின்னதாக கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் 1 கப் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அது நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுன்னு நல்லா வதங்குற பிற்பாடு தான் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அதனால் இந்த தாளிப்புக்கு மட்டும் கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கணும். எனக்கு அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. உப்பு அது நல்லா வணங்குறதுக்கு உப்பு நாங்கள் எப்பவுமே கல்லுப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுவாங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறாங்க. அது நம்ம வீட்லேயே அரைச்ச மஞ்சள் தூள் தான். அது குறுகிய கலர் அழகாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணின பிற்பாடு பொன்னிறமாக வந்துடும். நம்ம மேலே கிராண்டில் வர வதக்கிட்டாங்க. அப்புறம் புளியும் கத்திரிக்காயும் கரைச்சி வச்ச கலவையை அதில் எடுத்து அத்தை ஊற்றிட்டாங்க. அதுக்கு தேவையான அளவு, ஏன்னா இது நல்லா கொதித்து தலைன்னு ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். கொதித்து சுண்டினா தான் அதனுடைய அந்த சுவை அழகாக வெளிப்படும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் கொதித்து அது கொஞ்சம் கெட்டியாக வர அளவு போடுவாங்க. கொஞ்சம் லைட்டான கெட்டியாக தண்ணி கொஞ்சம் சுண்டிடும். சுவையான கத்திரிக்காய் புளிக்கூட்டு இப்பொழுது ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.